ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா? ஸோ நீங்கள் இல்லை உங்களை நினச்சி அவங்க திங்க் பண்ணுறாங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரேஸ் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக ஹீலிங் வேணும், ரொம்ப கஷ்டப்படுறேன், ஃபுல்லாக நெகட்டிவிட்டியில் இருக்கேன், ஸோ எனக்கு ஒரு ரிலீஃப் வேணும் உள்ளவங்க கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Empress, okay. Page of Cups, okay. Nine of Pentacles, Four of Cups, Two of Wands. Okay, so bottom of the deck, Queen of Cups, Seven of Cups, Eight of Cups, Knight of Cups, Three of Pentacles, Eight of Swords. So bottom of the deck, Seven of Swords. Experiencing rebel, misser, harmony, illusion. Okay, turning in, bottom of the deck, turning in. Okay, ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா? ஸோ உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்களா? ஸோ அதை பற்றி பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்ட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உங்களோட எனர்ஜி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட சைடு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒரு கேரக்டர். ஓகே, பயங்கரமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய ஆஃபர் இருந்திருக்கலாம், நீங்கள் படிக்கிற ஸ்டேஜ்லையாக இருக்கட்டும், இல்லைங்க இந்த டீனேஜாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் 2 ரிலேஷன்ஷிப் கடந்து வந்திருக்க மாட்டீங்க, 2-3 ரிலேஷன்ஷிப் கடந்து தான் நீங்கள் வந்திருப்பீங்க. பட் லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மேபி சில கண்டிஷனில் வந்து நீங்கள் வந்து உண்மையாக இருந்திருக்க மாட்டீங்க, உங்களால் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிருக்கும் எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு. ஸோ உங்களுக்கு மேட்சாக இருக்கிறது மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து யாருக்குமே அவ்வளோ சீக்கிரமாக கமிட்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ 2-3 ரிலேஷன்ஷிப் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் மேபி உங்களால் ஏதாவது பிரேக்கப் ஆகிருக்கலாம், மேபி அதனோட கர்மாவாக இருக்கும். இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க, ரொம்ப உண்மையாக இருப்பீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ஸ்நேகம் கொடுப்பீங்க. ஒரு இப்போ நீங்கள் ஒரு கொடுக்குற இப்போ இந்த போஸ்டர்கிட்ட கொடுக்குற ஸ்நேகம் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு அன்கண்டிஷனல் ஸ்நேகம் கொடுத்துருப்பீங்க. ஒரு அம்மா ஒரு பையனுக்கு ஒரு ஸ்நேகம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்நேகம் ஒரு அம்மா ஒரு பையனுக்கு இப்போ ஒரு ஸ்நேகத்தை கொடுக்குறாங்கன்னா, ஸோ அதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது, ஒரு அன்கண்டிஷனல் ஸ்நேகம் இருக்கும். ஸோ இந்த ஒரு போஸ்டருக்கு நீங்கள் ஒரு அன்கண்டிஷனல் ஸ்நேகத்தை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் இந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே அவைலபிளாக இருந்திருப்பீங்க, பயங்கரமாக சேசிங் பண்ணியிருப்பீங்க, 24/7 இந்த போஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்சன் தான் வேர்ல்டு நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. ஸோ இவங்ககிட்டேருந்து வரக்கூடிய கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ஸோ இவங்கள பார்க்குறதா இருக்கட்டும், ஸோ அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஒரு பர்சன்கிட்ட உங்களுக்கு இருந்திருக்கும். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷங்கிறது இந்த ஒரு பர்சன்கிட்ட வரக்கூடிய மெசேஜாக இருக்கும், காலாக இருக்கட்டும், இல்லை மீட்டிங்காக இருக்கட்டும். ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் சேசிங் பண்ணியிருப்பீங்க, உங்களே மறந்து நீங்கள் சேசிங் பண்ணியிருப்பீங்க, உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்திருப்பீங்க.
ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸ்டார்டிங்கில் எப்போவுமே 24/7 நீங்கள் அவைலபிளாக இருந்திருப்பீங்க இந்த பர்சனுக்கு. இந்த பர்சன் உங்களை என்ன பண்ணாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 2 நாள் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க, மறுபடியும் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்சனோட கஷ்டத்தையும் சரி, நஷ்டத்தையும் சரி, லாபத்தையும் சரி, எல்லாத்தையுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு அன்கண்டிஷனல் ஸ்நேகங்கிறது வந்து ஒரு ஆளுக்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிறது ஸ்நேகம் கிடையாது. ஒரு ஆளுக்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸே எடுத்துக்கணும், மைனஸே எடுத்துக்கணும். நீ இப்படி ஸோ அதுதான் ஸ்நேகம் சொல்கிறோம். ஸோ அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு உண்டு இந்த ரிலேஷிப்பில். இந்த பர்சனோட கேரக்டர் மேபி ராங்காக இருக்கலாம். பட் உங்களுக்கு இந்த பர்சனை ரொம்ப பிடிக்கிறனால நீங்கள் இந்த பர்சன்கிட்ட இருக்க நல்லதையும் அக்செப்ட் பண்ணிட்டு உண்டு, கெட்டதையும் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த பர்சனையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு உண்டு. ஸோ என்ன பண்ணாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. எவ்வளோ கஷ்டப்படுத்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஒரு அன்கண்டிஷனல் ஸ்நேகத்தை நீங்கள் இந்த ஒரு பர்சன்கிட்ட கொடுத்துட்டு உண்டு. ஓகே. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்குது. இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போன பிறகு உங்களுக்கு ஆஃபர் தான் வந்துட்டு இருக்கலாம். பட் நீங்கள் எந்த ஒரு ஆஃபரும் நீங்கள் வந்து வாங்கலை. ஏன்னா உங்களை பொறுத்த மட்டும் என்னென்னா, நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போடு நீங்கள் பாடம் படிச்சிருப்பீங்க உங்கள் லைஃப்பில். ஏன்னா நான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் உண்மையாக இருந்தேன். நான் என்னால் எவ்வளோ அன்பு கொடுக்க முடியுமோ அன்பு கொடுத்தேன். அந்த ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணேன். ஆனாலும் இந்த ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போயிடுச்சு, என்னை விட்டு கையை விட்டு போயிடுச்சு. நான் எந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ட்ரஸ்ட் பண்ணுறது? ஸோ எவ்வளோ தூரம் இந்த ரிலேஷன்ஷிப்போட நான் எஃபோர்ட் கொடுத்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில். இந்த போஸ்டோட எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனாலும் இந்த ரிலேஷன்ஷிப் என் கையை விட்டு போயிடுச்சு. ஸோ இனிமேல் என் வாழ்க்கையில் நான் யாரை ட்ரஸ்ட் பண்ணுவேன்? நான் இனி யாரை ஏற்றுக்கிறது? மறுபடியும் நான் என் லைஃப்பில் ஒரு ஆஃபரோ ஒரு ஆப்ஷனோ என்னை தேடி வந்து நான் அதை ஏற்றுக்கிட்டேன். மறுபடியும் நான் கஷ்டப்பட்டதுக்காக இனிமேல் என்னால் இந்த ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை அனுபவிக்கவே முடியாது. நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரூவாக இருந்திருக்கேன். ஸோ எனக்கு அதில் ஒரு ஜஸ்டிஸ் வேணும்ல, எனக்கு ஒரு நியாயம் வேணும். நான் கொடுத்த ஸ்நேகம் வந்து அப்போ நான் ரிலேஷன்ஷிப்பை நான் பட்ட கஷ்டம், அந்த ஸ்நேகம் கொடுத்த ஒரு ஸ்நேகம் எல்லாம் பொய்யா? அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு வேண்டாம், அந்த ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பட்ட வழியே என்னால் தாங்கிக்க முடியலை, அதுலேருந்து என்னால் மீள முடியலை, எனக்கு இனி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு வேண்டாம், அந்த ஒரு தருணத்துக்கு நீங்கள் வந்துட்டு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் எமோஷ்னலி கனெக்டட் வெயிட்டிங் எனர்ஜியாகவும் நீங்கள் இருக்கிறீங்க. மேபி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. மேபி கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டுட்டு வந்தாலும், இந்த ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் ஏமாந்தாலும், பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் உங்களோட எனர்ஜி பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. ஒரு டைமில் நீங்கள் சிரிக்கிறதே மறந்துருந்தீங்கன்னா இப்போ சிரிக்கிறீங்க, பார்ட்டி செலிப்ரேஷன் போகிறீங்க, உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறீங்க. என்னதான் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணி உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே உண்மையான விஷயம் என்னென்னா அந்த பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ எஃபர்ட் கொடுத்துருக்கேன், உண்மையான காதல் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு என் காதல் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக அது கிடைக்கும். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் வந்து வெயிட்டிங்கில் தான் இருக்கிறீங்க, ஆனால் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்க. கண்டிப்பாக நான் கொடுத்த ஸ்நேகம் ஒரு அன்கண்டிஷனல் ஸ்நேகம். ஸோ கண்டிப்பாக இவங்க வருவாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட்டோட சந்தோஷமாக இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க. கொடுக்குற ஸ்நேகம் ரொம்ப உண்மையான ஸ்நேகம். ஓகே. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்களோட எனர்ஜி. ஓகே. ஸோ அந்த பர்சனோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் அப்போ இந்த பர்சனுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் உண்டு. அவருக்கு ஆப்ஷன்ஸுக்கு எந்த ஒரு குறை இல்லாத ஒரு பர்சன். மேபி ஒர்க்காக இருக்கட்டும், கேரியராக இருக்கட்டும், ஆஃபராக இருக்கட்டும். ஸோ எல்லாம் இவருக்கு 1க்கு 2க்கு மேலே இருக்கும். பயங்கர ஆப்ஷன்ஸ் உண்டு. நிறைய எங்கே போனாலும் இவருக்கு ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பர்சன். ஓகே. ஸோ இவர் வந்து உங்களை பயங்கரமாக சீட் பண்ணியிருக்காரு. சீட்டிங் கார்டு நமக்கு வந்துடுண்டு. இவர் உங்கள் ஃபீலிங்ஸ் கூட, உங்கள் எமோஷனல்ஸ் கூட நல்லா விளையாடிருப்பார், மைண்ட் கேம் கழிச்சிருப்பார், உங்களை சீட் பண்ணிட்டு ஓடிருக்காரு. உண்மையை சொல்ல போனால் உங்களை வந்து சீட்டிங் பண்ணிட்டு ஓடிருக்காரு. ஓகே. ஏன்னா இவருக்கு ஆஃபர் உண்டு. இன்னொரு விஷயம் நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டியாக வரது பார்த்திங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் இடையே ஒரு ஆள் வந்து இங்கே தேர்ட் பார்ட்டி எடுத்துகிட்டு. ஸோ அந்த ஆள்னால இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகிருக்கலாம். இப்போ மேரேஜ் ஆனவங்களாக இருந்தாச்சும் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டுட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறதும், அவங்கக்கிட்ட கேட்டு உங்ககிட்ட சொல்கிறதும். ஸோ 1க்கு 2 சொல்லி இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகிருக்கலாம். அது ஒரு ரீசன்.
ஸோ இவங்கனால இப்போ மேரேஜ் ஆனவங்க வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம். ஸோ இதில் இதனால் கூட இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகிருக்கலாம். பட் இந்த பர்சன் உங்களை பயங்கரமாக சீட் பண்ணிட்டு உண்டு, உங்களை வந்து நம்பி ஏமாற்றிட்டு உண்டு, மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு, நல்லா மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு. இவருக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் பயங்கரமாக சேசிங் பண்ணுறது 24/7 நீங்கள் அவைலபிளாக இருக்கிறது, நீங்கள் கொடுக்குற ஸ்நேகம் ட்ரூ எல்லாம் தெரியும். தெரிஞ்சு இவர் உங்களை பயங்கரமாக சீட் பண்ணிட்டு ஓடிப்பா. இவரோட மைண்டுக்குள்ளே என்னோட இவருக்கு ஆல்ரெடி ஆஃபர் இருக்குது, இவருக்கு ஆல்ரெடி ஆஃபர் இருக்குது. பட் உங்களை பிடிக்கும், உங்களை பயங்கர இஷ்டம் உண்டு. என்ன தான் உங்களை பிடிச்சாலும் ஸ்டார்டிங்கில் மேபி ஸ்டார்டிங்கில் உங்களை வந்து உங்ககிட்ட பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிடுப்பாங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க, ஒரு அன்கண்டிஷனல் ஸ்நேகம் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நீங்கள். அப்போ ஸ்டார்டிங்கில் இவங்க உங்களை கண்டு பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிருப்பாங்க. அப்போ நீங்கள் போக போக நீங்கள் பயங்கரமாக சேசிங் பண்ணியிருப்பீங்க, 24/7 நீங்கள் அவைலபிளாக இருந்திருப்பீங்க. இவங்க என்ன பண்ணாலும் அதை ஏற்றுட்டு இருந்திருப்பீங்க. அவங்க பண்ண இவரோட கேரக்டர் எல்லாம் நீங்கள் ஏற்றுட்டு இருந்திருப்பீங்க. இவர் உங்களை அழ வச்சாலும் சரி, கஷ்டப்படுத்தாலும் சரி, விட்டுட்டு ஓடினாலும் சரி, மறுபடியும் நீங்கள் ஏற்றுக்கிருப்பீங்க. அப்போ இவரோட மைண்டுக்குள்ளனா இவருக்கு அது வந்து நீங்கள் இப்படி நீங்கள் பண்ண இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இணைந்திருப்பீங்க நீங்கள். அப்போ இவரை பொறுத்த மட்டும் நீங்கள் இப்படி பண்ண இவர் ஸ்டார்டிங்கில் இவர் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிருப்பார், உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பார் ஸ்டார்டிங்கில். போக போக நீங்கள் 24/7 நீங்கள் அவைலபிள்னு தெரிஞ்சதும் இவருக்கு மைண்டு டைவர்ட் ஆகிருக்கும். ஓகே, 24/7 எங்கே போயிடுவாங்க. ஸோ காலை ஃபுல்லாக நம்மளை நினச்சி இவங்க திங்க் பண்ணிவிட்டு அழுதல் தான் இருப்பாங்க, நம்மளை மறக்கவே முடியாது. ஓகே, ஸோ இந்த டைம் தான் இவருக்கு இங்கே தேர்ட் பார்ட்டியாக ஒருத்தவங்க வராங்கல்ல. ஸோ இவங்களும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது அவங்க வேலையை காட்டியிருப்பாங்க. அவங்களுக்கும் இடையே வந்து மாறி விஷயங்களை ஷேர் பண்ணி அதிலே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இந்த போஸ்டோட மைண்டுக்குள்ளே வந்திருக்கும். ஓகே, அந்த டைமில் ஃபேமிலி வந்து இவருக்கு ஆஃபர் உண்டு, நிறைய ஆஃபர் உண்டு. ஸோ ஃபேமிலி அந்த டைம் தான் இவர் உங்களை இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம், உங்கள் கூட வந்து நல்லா விளையாடி இருக்கலாம், ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடி இருக்கலாம், மைண்டு கேம் கழிச்சிருக்கலாம். ஸ்டார்டிங்கில் உங்கள் மேலே பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் ஆகிருப்பாங்க. போக போக நீங்கள் எப்போவுமே அவைலபிள் சொன்னதும் அவங்க மைண்டு இப்போ ஒருத்தவங்க அவைலபிள் இல்லைன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, உங்களை பற்றி திங்க் பண்ணுவாங்க. எப்போவுமே நீங்கள் அவைலபிள் சொல்லும்போது கால் பண்ண மாட்டாங்க, மெசேஜ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாஸுங்கிறது கம்மியாகும்ல. அவங்க எப்போமா அங்கே இருப்பாங்க, கால் பண்ணுறதை கம்மி பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுறதை கம்மி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் அவைலபிள் தெரிஞ்சதும் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேல்யூ குறைஞ்சிருக்கும் அந்த இடத்துல. ஸோ அப்போ அந்த டைமில் ஃபேமிலி ஒரு ஆஃபரை கொண்டு காட்டியிருப்பாங்க. இவரோட ஃபேமிலி இவரே என்ன பண்ணியிருப்பார், புதுசாக ஒரு ஆஃபர் வருதுன்னு சொல்லிவிட்டு இவரும் டக்குன்னு அந்த ஆஃபரை ஏற்றுருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த டைமில் சடனாக அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷன் வந்துருக்கலாம். ஓகே, பட் இவருக்கு தெரியும் அந்த ஒரு பர்சன் என்கிட்ட உண்மையாக இருக்காங்க, உண்மையாக ஸ்நேகிக்கிறாங்க, என்னையே நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க, 24/7 எனக்கு அவைலபிளாக இருக்கிறாங்கன்னு தெரியும். இருந்தாலும் இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா இவருக்கு ஃபேமிலி புஷ் பண்ணியிருப்பாங்க. ஃபேமிலி புஷ் பண்ணதும் அது என்னென்னா உங்களோட வேல்யூவாக இவர் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாரு. போக போக உங்கள் ஒரு வேல்யூ உங்களுக்கு கொடுக்காம ஆயிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் ஃபேமிலி சொன்னதும் இவருக்கு மனசுக்குள்ளே உண்டு அந்த ஒரு பர்சன் ட்ரூவான ஒரு பர்சன் கொடுத்த ஸ்நேகம் ட்ரூ. இருந்தால் இவர் ஃபேமிலிக்காக கண்ணை மூடிட்டு இவர் போயிருப்பார். ஓகே, மேபி இவருக்கு அது ஃபேமிலி சொல்லுது, மேபி இது கடவுள் சடனாக கொடுத்த ஒரு செப்பரேஷனாக கூட இருக்கலாம். மெயினாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து ட்ரூவாக இருந்திருக்கிறீங்க, பட் இவர் உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்க மாட்டார். அப்போ வேல்யூ இல்லாததுனால மேபி இது சடன் செப்பரேஷனாக கூட இருந்திருக்கலாம். அது யூனிவர்ஸோட ஒரு பிளானாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க, எத்தனை மாத்திரம் நீங்கள் வேல்யூ அனுபவிச்சுருப்பீங்க, எவ்வளோ தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, அது யூனிவர்ஸுக்கு தெரியும்ல. நீங்கள் படக்கூடிய ஏன்னா கடவுளோட கண்ணை ஒருபோதும் மூட முடியாது, மனுஷனோட கண்ணை மூடிடலாம், கடவுளோட கண்ணை மூடவே முடியாதுல்ல. அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்கும் ரிலேஷன்ஷிப் எதுக்கு, நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு எதுக்கு தேவை, நம்ம சந்தோஷமாக இருக்கிறது நமக்கு ரிலேஷன்ஷிப் தேவையே தவிர ரிலேஷன்ஷிப்பில் கிடந்து அழுதுட்டு இருக்குது கஷ்டப்படுறது நமக்கு ரிலேஷன்ஷிப் தேவை கிடையாது. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய நான் சொன்ன மாதிரி கர்மா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, ரொம்ப அழுதுருப்பீங்க, நிறைய வலி அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லைன்னு சொல்லும்போது யூனிவர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் சடன் செப்பரேஷன் ஆக்கியிருப்பாங்க உங்களோட வேல்யூ மனசில் கொடுக்கறதுக்கு. ஓகே, இவர் உங்களை சீட் பண்ணிட்டு உண்டு,
அங்கே ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துருக்கான்னு கேட்டால் நெவர். சீட் பண்ணிட்டு போய் அவங்களால சந்தோஷமாக வாழ முடிஞ்சுதான் கேட்டால் நெவர். இன்னொரு வாழ்க்கையை என்ட்ராக முடிஞ்சா கேட்டால் நெவர். வேற ஒரு போஸ்ட்டில் சூஸ் பண்ண முடிஞ்சா கேட்டால் நெவர். சீட் பண்ணிட்டு உண்டானா சந்தோஷமாக இருக்கிறாங்க கேட்டால் நெவர். சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க பட் உங்களை மறந்துட்டு உண்டான்னு கேட்டால் நெவர். மறக்கலை. ஓகே, எப்போவுமே மைண்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ உங்களோட மைண்டுக்குள்ளே என்ன வந்திருக்கும்? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம். இந்த போஸ்டோட நல்லது இருக்கட்டும் கெட்டது இருக்கட்டும் நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணியிருப்போம். பட் இவங்க வந்து எல்லாமே தெரிஞ்சும் நம்மளோட ஃபீலிங்ஸ் கூட நம்மளோட எமோஷன் கூட நம்ம இப்படி ஒருத்தவங்க நம்ம வந்து ஹார்ட்டை உடச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இனி நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் சேசிங் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதோட நம்ம சேசிங்கை ஸ்டாப் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்கள் டோட்டில் சேசிங் நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. எப்போ அந்த தன்னோட ஃபீலிங்ஸ் கூட எல்லாமே தெரிஞ்சும் எப்போ என்னோடய ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு போனாங்களோ இனி இவங்களை வந்து சேசிங் பண்ணக்கூடாது. பட் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் கொடுத்த ஸ்நேகம் ட்ரூவான ஸ்நேகம் உங்களுக்கு எமோஷனலி கனெக்டட், நீங்கள் வெயிட்டிங் தான் இருந்தாலும் சேசிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. சேசிங் ஸ்டாப் பண்ணி செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ நீங்கள் சேசிங் பண்ணதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஓகே, அப்போ இவர் கரண்ட் சுச்சுவேஷன் சீட் பண்ணிட்டு போயிருக்காரு. சீட் பண்ணிட்டு போய் சந்தோஷமாக வாழ முடிஞ்சா கிட்ட நெவர். இவரால் சந்தோஷமாக இருக்க முடியலை. நீங்களே சேசிங் பண்ணதை ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. உங்கள் சைட்லேருந்து ஒரு கம்யூனிகேஷன், ஒரு கால், ஒரு மெசேஜ் எதுவுமே இவருக்கு கிடச்சிருக்காது. அது யூனிவர்ஸோட ஒரு பிளான். அது யூனிவர்ஸோட பிளான் சொல்லும்போது எப்படி சொல்கிறது, அது உங்களோட வேல்யூ மனசாக்கி கொடுக்கறதுக்கு யூனிவர்ஸ் உங்களை வந்து இப்போ என்ன சொல்கிறது, உங்களை வந்து எந்த ஒரு காலம் ஒரு மெசேஜ் பண்ண விடாமல் ஆக்கியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எப்போவுமே நீங்கள் அவைலபிள் சொல்லும் போது அந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூ போச்சுது. எப்போவுமே நீங்கள் அவைலபிள், இவன் என்ன பண்ணாலும் இவன் ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லும் போது அந்த இடத்துல உங்களோட வேல்யூ போச்சுது. அப்போ சடனாக ஒரு செப்பரேஷனை கொண்டு வந்து விட்டு உங்களை சேசிங் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறது யூனிவர்ஸ் தான். அப்போ தான் உங்களோட வேல்யூ இவருக்கு மனசிலாகும். உங்களோட வேல்யூ மனசிலாக்கி கொடுக்கறதுக்கு இது யூனிவர்ஸ் போட்ட ஒரு பிளான். ஓகே, மேபி அது உங்களோட மைண்டுக்குள்ளே, அது உங்களோட மைண்டுக்குள்ளே என்னென்னா ஓகே இதுக்கு மேலே என்னால் கஷ்டப்பட முடியாது. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து மறுபடியும் போகிறது சரி கிடையாது. இதுக்கு மேலே நான் போனால மறுபடியும் என்ன சீட் பண்ணிட்டு தான் போவாங்க, மறுபடியும் என்ன கஷ்டப்பட்டு தான் செய்வாங்க. உங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டு. ஸோ அதனால நீங்கள் கான்டாக்ட் பண்ணாமல் இருப்பீங்க. ஓகே, பட் இது யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு தண்டனையாக கூட இருக்கலாம் அந்த ஒரு பர்சனுக்கு. ஓகே, ஸோ இவர் வந்து இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இவரோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா 9 of Cups எனர்ஜி. ஓகே, மேபி ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் ஆஃபர் கொண்டு வந்து காட்டிகிட்டே இருக்கலாம். ஸோ எந்த ஒரு ஆஃபரை கொண்டு காட்டினாலும் இவருக்கு அது ஒன்றும் ஒத்து வரல. அது 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 என்ன சொல்கிறது, அது அந்த சைடில் ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் வரும், அது நடக்க விடாமல் அது யூனிவர்ஸ் ஆக்கிட்டு. ஓகே, இவராக ஏதாவது சூஸ் பண்ணாலும் சரி, இல்லைங்க ஃபேமிலி கொண்டு அழகழகான ஆஃபர்லாம் கொண்டு காட்டினாலும் சரி, அங்கே அந்த இடத்துல தடங்கள் வந்துட்டு ஒன்றும் நடக்கலை. ஓகே, ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, உங்களே திரும்பி பார்ப்பாங்க. உங்களே திரும்பி பார்க்குறாங்க கரண்ட் சுச்சுவேஷனில். உங்களை திரும்பி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடிப்பொலியாக செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கிறீங்க. இவருக்கு லைஃப்பில் கொஞ்ச நாள் கடந்து போயிருப்பார். இவர் நல்ல ஆஃபர்லாம் போய் தேடி போயிருப்பார். பட் ஒன்றும் நடக்காம ஆகிட்டு, ஒரு விஷயமும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாமல் ஆகிட்டு. அது யூனிவர்ஸ் மேபி எல்லாருக்கும் தடங்கள் ஏற்படுத்திடுண்டு. இவர் எந்த ஒரு ஆஃபரை பார்க்க போனாலும் சரி, இல்லை எந்த ஒரு ஆஃபரை ஏற்றுக்கிட்டாலும் சரி, அது ஒன்றும் ஆகாமல் தூளாக்கிட்டு. அப்போ ஒன்றும் ஆகலைன்னு சொல்லும்போது உங்களை திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் அடிப்படையாக செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. இவருக்கு அந்த நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணது இவரால் தாங்க முடியல. ஓகே, ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்கல்ல, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் சேசிங் பண்ணல, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஸோ இவர் உங்ககிட்ட பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுறாரு. எப்படி முடியும் இந்த பர்சனால், இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்போவுமே நமக்கு அவைலபிளாக இருந்தாங்களா, இப்போ எப்படி இவங்களால் மாற முடிஞ்சது, இவங்க இப்படி இருப்பாங்களா. மேபி இவர் உங்களோட ஒரே ஒரு முகத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஒரு குழந்தை ரொம்ப வெகுலின்னு நினச்சிருக்கலாம், இன்னசென்ட் நினச்சிருக்கலாம். அப்போ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க. அப்போ இவரோட மைண்டுக்குள்ளனா அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் காட்டின ஸ்நேகம் எல்லாம் பொய்யா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் உண்மையாக இருந்ததெல்லாம் பொய்யா. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களால் எப்படி இந்த பர்சன் இல்லாமல் சந்தோஷமாக இருக்குது. மேபி இவர் பண்ண விஷயங்கள் வெளியே வரலாம். ஓகே, இவர் பண்ண சீட்டிங் பண்ணிட்டு போனது, உங்களை ஏமாத்துறது, இவர் வேறு ஆஃபரை தேடி போனது, இவர் இது எதையும் யோசிக்கலை. இவருக்கு மைண்டுக்குள்ளனா அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தது, இவருக்கு மேலே ஸ்நேகத்தை கொட்டுனதெல்லாம் பொய்யா. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவர் இல்லாமல் உங்களால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவரை மறுபடியும் உங்கள் மேலே அட்ராக்ட் ஆகுறாரு. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண அது இவருக்கு கில்ட் ஃபீல் ஆகுது.
எப்படி முடியும் இவங்களால? நம்ம இவங்கள ராங்காக கேட் பண்ணிட்டோமோ, ராங்காக நினச்சிட்டோமோ, இவருக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஒரு போஸ்டரை நம்ம சீட் பண்ணிட்டு போய் இனி நம்ம லைஃப்பில் ஒன்றும் நடக்காது. அது ஒன்றும் நடக்காம ஆகிட்டு உண்டு. இன்னும் ஒன்றும் நடக்காது. நமக்கு லைஃப்பில் ஒரு போர்சன், அது இந்த ஒரு போர்சன் தான். இந்த ஒரு போர்சன் தான் நம்ம கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வர வேண்டிய ஒரு போர்சன் போல். இது தள்ளி நம்ம வேறு யாரை பார்த்தாலும் ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் பிடிக்கலை, இவருக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லை. 9 கப் சேர் அடிச்சு இவருக்கு 9 கப் இருக்குது, ஒரே ஒரு கப் மட்டும் மிஸ்ஸிங். இவருக்கு லைஃப்பில் எல்லாம் இருக்கலாம், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ்ஸிங். 9 கப்ஸோட எனர்ஜி. ஸோ இது கால் பேக் நமக்கு தெரியுதுல்ல. ஸோ இந்த ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்த இமேஜ் முன்னாடி நிறைய கிஃப்ட் இருக்குது, வைரம், கோடி எல்லாமே இருக்குது. பட் இவங்க திரும்பி அந்த அங்கே கண்டு போகாமல் ஸோ இங்கே திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அதுதான் இவருக்கு லைஃப்பில் எல்லாம் இருக்குது, ஆனால் உங்களை திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த போஸ்டர் நம்ம சீட் பண்ணிட்டு போயிருக்கோம், மனதார சீட் பண்ணிட்டு போயிருக்கோம். பட் இந்த ஒரு போஸ்டர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது போல். அந்த ஒரு ரியலைசேஷன் அந்த ஒரு பர்சனுக்கு வந்துடுண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்களை பற்றின தாட் வரக்கூடிய டைமாக இருக்கட்டும், நைட்டு டைம் உங்களை பற்றின திங்கிங் வரக்கூடிய டைமாக இருக்கட்டும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் தப்பு நம்ம மேலே தான் இருக்குது. ஏன்னா நம்ம சீட் பண்ணிட்டு போயிருக்கோம், முழுக்க தப்பு நம்ம மேலே தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு கப்பை ஆஃபர் பண்ணணும்னு இவருக்கு ஒரு எண்ணம் உண்டு. ஸோ நம்மளே போவோம், ஒரு கால் பண்ண விஷயங்கள்லாம் சொல்லி சாரி கேட்கலாம், ஒரு மெசேஜ் பண்ணலாம், நம்மளே போகலான்னு இவருக்கு ஏன்னா இவருக்கு இப்போ 1 நாள் 2 நாள் 3 நாள் தாக்கு பிடிக்கலாம், டெய்லி தாக்கு பிடிக்க முடியாதுல்ல. நைட்டு எத்தனை நாள் தாக்கு பிடிக்க முடியும் உங்கள் கூட பேசாமல் இருக்காமல்? ஸோ இவருக்கு அப்போ நைட்டு உங்களோட ஒரு தாட் வரக்கூடிய டைமில் ஒரு கப்பை ஆஃபர் பண்ணால் என்ன, ஒரு கால் பண்ணால் என்ன, ஒரு மெசேஜ் பண்ணால் என்ன? ஸோ இவர் நைட்டு ஒரு கப்பு எப்படி ஆஃபர் பண்ணணும்னு இவருக்கு மைண்டுக்குள்ளே உண்டு. பட் இவர் என்ன பண்ணுறாரு, தன்னைத்தானே செல்ஃப் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. இவர் ரெக்ரெஷன் ஃபீல் ஆகுது இவருக்கு. எப்படி போகிறது, சீட் பண்ணிட்டுலாம் போயிருக்கோம். நம்ம உண்மையாக ஒரு ஸ்நேகத்தை தூளாக நம்ம ஒட்டிச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ மறுபடியும் இவருக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னே நிற்கிறதுக்கு இவருக்கு அது இன்னும் ஸ்ட்ரென்த் இல்லை, ஒரு தைரியம் இல்லை. எப்படி முன்னே போய் நிற்கிறது இவங்க கண்ணுக்கு முன்னாடி? அப்படி நினைக்கக்கூடிய டைமில் இவரை செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பண்ணுறாரு. இவரோட ஆசையாக இருக்கட்டும், இவரோட காதலாக இருக்கட்டும், எப்படி போகிறது? ஸோ நம்ம போகிறது சரியில்லை, நம்மளை வேணான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறது, நம்மளை இக்னோர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறது, அவங்க முகத்தை நம்ம எப்படி பார்க்குறது? ஸோ இவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு, செல்ஃப் ப்ரொடெக்ஷன். இவரே கண்ட்ரோல் பண்ணுறாரு. போகக்கூடாது, போக வேண்டாம், மெசேஜ் பண்ண வேண்டாம், கால் பண்ண வேண்டாம், இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அப்படியே போகட்டும். பட் இவருக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. இன்னைக்கு இல்லாட்டல் என்னைக்காவது சேருவீங்க, அந்த ஒரு ட்ரஸ்ட் இவருக்கு உண்டு. நீங்கள் இந்த மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் இந்த போஸ்ட்டை நீங்கள் ஸ்நேகிக்கிறது ட்ரூவான ஒரு ஸ்நேகம், நீங்கள் கொடுத்த ஸ்நேகம் ட்ரூவான ஸ்நேகம். ஸோ எவ்வளோ நாள் செப்பரேஷன் ஆனாலும் இந்த கண்டிப்பாக நீங்கள் இவங்களை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு ட்ரஸ்ட் இவருக்கு உண்டு. இருந்தாலும் இவர் பண்ண விஷயங்கள் இவருக்கு அது ரெக்ரெஷன் ஃபீல் ஆகுது. இவர் பண்ண விஷயங்கள் இவர் உங்ககிட்ட வர விடாமல் இவர் தடுக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஒரு இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, அது இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லாமே இலூஷனாக இருக்குது. ஏன்னா உங்கள் மேலே ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லும்போது மறுபடியும் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகுறாங்க, மறுபடியும் உங்களை ஸ்நேகிக்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க, பட் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். இது இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரெக்ரெஷன் ஆகுது. ஸோ எப்படி போகிறது? ஸோ இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஒரு இலூஷன் மாதிரி அதே நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி அதுக்குள்ளேயே கடந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, ஒரு இலூஷனோட எனர்ஜி ஆகும். அதுலேருந்து வரவும் முடியலை, மீளவும் முடியலை. ஸோ அந்த மாதிரி அதை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இவர் பண்ண விஷயங்களை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இவருக்கு லைஃப்பில் ஒன்றும் இவர் நினைக்கிற மாதிரி நடக்கவும் இல்லை. என்னடா நம்ம லைஃப்பில் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ இதுக்குள்ளே கிடந்து மாட்டிட்டு தவிக்கிற மாதிரி, வெளியேயும் வர முடியாமல் உள்ளேயும் போக முடியாமல் ஒரு ஃபீல் ஆகும்ல, அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இவர் இருக்காரு. அந்த சுச்சுவேஷனில் இலூஷனோட ஒரு எனர்ஜி. ஓகே, மேபி இந்த பர்சனோட ஃபேமிலி கூட இவர் நமக்கு தொட்பட்ட ஃபேமிலி கூட இருக்கலாம் மேபி. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் சொன்னல, இவர் ஒரு இலூஷனில் இப்போ இருக்காரு, ரொம்ப இவருக்கு வரவும் முடியலை, மீளவும் முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ இவருக்கு உங்களோட வேல்யூ வர்த்து மனசில் ஆகுது. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு எவ்வளோ ஃபீல் ஆகிருக்கும், நீங்கள் எவ்வளோ வலி அனுபவிச்சிருக்கீங்க. இப்போ அவர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது அவங்க பண்ண
பண்ண தப்பை அவங்க எப்போ ஒத்துக்குவாங்கன்னா அதே மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் வரும்போதுனே அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட வேல்யூ இவருக்கு மனசிலாகுது. ஏன்னா நீங்கள் பட்ட ஒரு வலி இப்போ அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. அது யூனிவர்ஸ் இவருக்கு கொடுத்துட்டு கரண்ட் சுச்சுவேஷன் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியும் வர முடியல, உள்ளவும் போக முடியல, வேறு யாரும் ஏற்றுக்கவும் முடியலை. இதுக்குள்ளேயே கடந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இவரோட மைண்டுக்குள்ள எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சிட்டு உங்ககிட்ட வரணும். இந்த இலூஷன் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சிட்டு உங்ககிட்ட வரணும் இவரோட மைண்டுக்குள்ளே. இவருக்கு என்னென்னா எனக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் வேணும், எனக்கு ஒரு நான் நினைக்கிற லைஃப் எனக்கு வேணும். இவருக்கு உங்களோட வேல்யூ இப்போ மனசிலாகுது. நீங்கள் தான் இவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்களை விட்டால் நமக்கு வேறு யாரும் லைஃப்பில் இல்லை, ஒன்றும் நடக்காது. உங்ககிட்ட கிடச்ச ஒரு ஸ்நேகம் எங்கேயும் கிடச்சிருக்காது. உங்களை மாதிரி இவர் அன்கண்டிஷனாக வேறு யாரும் லவ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவர் யாரை தேடி போனாலும் எங்கே போனாலும் நீங்கள் கொடுத்த ஸ்நேகம் இவருக்கு கிடச்சிருக்காது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த ஒரு பர்சனை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் உங்களை சூஸ் பண்ணணும், நீங்கள் மறுபடியும் லைஃப்பில் வேணும்னு இவர் இது முடிவு பண்ணிட்டு உண்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க, பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. இவரோட எண்ணம் ஃபுல்லாக உங்ககிட்ட வரணும், ஓடி வரணும். எனக்கு இவங்க லைஃப்பில் வேணும், எனக்கு என்னோடய லைஃப் என்னோட இஷ்டப்படி நடக்கணும், என் லைஃப்பில் யார் வேணும் நான் தான் முடிவு பண்ணணும், நான் யாரை கண்டு பேடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இவங்க வேணும். இவர் சூஸ் உங்ககிட்ட வரணும்னு ஒரு எண்ணம் உண்டு. பட் நமக்கு அது மட்டும் டோனிங்கினும் கார்டு வந்துட்டு. ஸோ இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஒரு நான் சொன்ன மாதிரி இவர் பயங்கரமாக ஒரு இலூஷனை மாற்றிக்கிட்டு தவிக்கிறார். இவருக்கு நிம்மதிங்கிறது எங்கேயுமே இல்லை. இவர் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், இன்னொன்று இவருக்கு லைஃப்பில் இவரை நினைக்கிற மாதிரி இங்கே ஒன்றும் நடக்கலை. எல்லாம் இங்கே இவரை நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை, எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு லைஃப்பில் ஒரு பக்கமும் இவருக்கு நிம்மதி இல்லை. அதுலேருந்து வரவும் முடியலை, மீளவும் முடியலை. ஸோ அப்படி இருக்கிற அது நீங்கள் ஸ்டார்டிங்கில் பட்ட கஷ்டங்கள் இவர் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, அப்போ மேபி இவருக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணால் பீஸ் கிடைக்கும். ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவர் மெடிடேஷனோட கார்டாக நமக்கு வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் மெடிடேஷன் பண்ணுறாரு. இவர் பண்ண விஷயங்களை வந்து அது மெடிடேஷன் உட்காந்து இவர் ரிலீஸ் பண்ணுறாரு. இவர் பண்ண நெகட்டிவான விஷயங்கள், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நெகட்டிவெல்லாம் இவர் மெடிடேஷன் உட்காந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அது மெடிடேஷன் உட்கார பண்ண விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது மறக்கும், அது ரிலீஸ் ஆகி போகும். ஸோ நம்ம லைஃப்பில் இப்போ நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம லைஃப்பில் நிறைய பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மெடிடேஷன் உட்காந்து ரிலீஸ் பண்ணால் நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு போஸ்டரை மறக்க முடியல அப்படின்னா நீங்கள் மெடிடேஷனில் உட்காந்து அதை உங்களால் அதை மூவ் ஆன் பண்ண முடியும், அதை ரிலீஸ் பண்ண முடியும். கரண்ட் சுச்சுவேஷன் இவர் மெடிடேஷன் உட்காந்து நெகட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. மேபி இவருக்கு த்ரோட் சக்கர் பிளாக்கேஜ், அது யூனிவர்ஸ் இவரை காண்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு செப்பரேஷன் கொடுத்துட்டு, அது உங்களோட வேல்யூ ஒருத்த மனசில் ஆகிறதுக்கு இவர் கொஞ்ச நாள் அதுக்குள்ளே போட்டு இவர் உடனே இவர் வந்துட்டா உங்களோட வேல்யூ மனசில் ஆகாதில்ல. அப்போ இவருக்கு த்ரோட் சக்கரை பிளாக் ஆக்கிட்டு உண்டு யூனிவர்ஸ், உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாத மாதிரி இவரோட த்ரோட் சக்கரை பிளாக்கேஜ் பண்ணி அவர் இந்த இலூஷனுக்குள்ளே கொஞ்ச நாள் கிடந்து கஷ்டப்படட்டும். அப்போ தான் உங்களோட வேல்யூ இவருக்கு மனசிலாகும். அதே ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் அனுபவிச்சா உங்களோட வலி என்னன்னு புரியும். அப்படி ஆக்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நெகட்டிவ் மெடிடேஷன் பண்ணுறாங்க, நெகட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு மெடிடேஷன் பண்ண இவரோட த்ரோட் சக்கரா வந்து இவருக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டைமில் இவங்க கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட எனர்ஜி நீங்கள் செல்ஃப் பண்ணுறீங்க, சேசிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிப்பீங்க. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நம்ம எப்போவுமே 24/7 நம்ம அவைலபிளாக இருக்கவே கூடாது. அப்படி 24/7 ஒருத்தவங்களுக்கு நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்கன்னா அவங்க உங்களை விட்டு விலகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ 24/7 யாருக்குமே அவைலபிளாக இருக்காதுங்க. உங்கள் லைஃப்பில் யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்கள் லைஃப்பில் உங்கள் ஒர்க்கில் இங்கே கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த உலகத்தில் வந்து எல்லாரோட மைண்டுக்குள்ளே என்ன நினைப்புனா, சந்தோஷங்கிறது வந்து வெளியே தான் இருக்குது. நான் பீச்சுக்கு போயிட்டு வந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், நான் பிரியாணி சாப்பிட்டு வந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், இல்லைங்க எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்கு கூட ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அதுதான் எனக்கு சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே நம்ம நினைக்கிறோம். ஸோ நானுமே ஒரு டைம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். சந்தோஷங்கிறது வெளியே தான் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். உண்மையாகவே சந்தோஷங்கிறது நம்ம வெளியே தான் இருக்குன்னு நினைக்கிறோம். கரெக்ட், ஓகே. அப்போது நமக்கு தெரியுது பிரியாணி சாப்பிட்டா சந்தோஷம் நமக்கு கிடைக்கும்னு தெரியும். அதுக்காக நம்ம டெய்லியுமே பிரியாணி சாப்பிட முடியுமா என்ன? ஸோ இந்த ஒரு போஸ்ட் என் கூட இருந்தால் சந்தோஷம் பண்ணிக்கிறோம். அதுக்காக அந்த போஸ்ட் நம்ம கூட டெய்லி நமக்கு அவைலபிளாக இருப்பாங்களா என்ன? ஸோ வெளியே ஃபிசிக்கல் வேர்ல்டில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கிறது அது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான். அது நமக்கு ஃபுல்லாக நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ ஒரு நிரந்தரமான சந்தோஷமோ நமக்கு கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு ஸ்நேகமாக இருக்கும்போது நம்மக்கிட்ட ஸ்நேகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னா விலகி போவாங்க.
நமக்கு இந்த ஒரு போஸ் தான் நம்ம ஸ்நேகம் நினைக்கிறோம். அவங்க ஸ்நேகத்தை கடைசி வரைக்கும் தரமாட்டேங்கிறாங்களே. ஸ்நேகத்தை ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் கொடுக்குறாங்க, மறுபடியும் அதுக்கப்புறம் நம்மளை கண்டிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் எதுவுமே வந்து நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ நானுமே ஒரு டைம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். லவ் பண்ணுறதா சந்தோஷம், நமக்கு பிடிச்ச ஒரு போஸ் நம்ம கூட இருக்கிறதா சந்தோஷம், நானுமே ஒரு டைம் நினச்சிட்டு இருந்தேன். பட் உண்மையான சந்தோஷங்கிறது வந்து அது கிடையாது. உண்மையான சந்தோஷங்கிறது உங்களை நீங்கள் பீஸாக வச்சுக்கிறது, உங்கள் மனசுக்குள்ளே, மைண்ட் அளவுக்குள்ளே, ஹார்ட் லெவலில் உங்களை நீங்கள் பீஸாக வச்சுக்கிறது உண்மையான ஒரு சந்தோஷம். இப்போ சந்தோஷத்தை நம்ம எங்கே தேடணும்? உள்ளுக்குள்ளே தேடணும். உங்கள் இன்னருக்குள்ளே நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுதான் உண்மையான சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம். பிசிக்கல் வேர்ல்டு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சந்தோஷமும் நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. அப்போ உங்கள் இன்னருக்குள்ளே உங்களை நீங்கள் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும், 24/7 எப்படி உங்களை பீஸாக வச்சுக்கணும்? நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். மெடிடேஷன் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னருக்குள்ளே பீஸ் கிடச்சிடும். அப்போ உள்ளுக்குள்ளே பீஸ் கிடைக்க அந்த சுகத்தை நம்ம அனுபவிக்க வெளியே கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எதுவுமே நமக்கு வந்து இஷ்டம் இல்லாமல் ஆகிடும். நமக்கு ரியாலிட்டி என்ன நமக்கு தெரிஞ்சு போயிடும். இந்த வெளியில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எதுவுமே நிரந்தரமான ஒரு சந்தோஷம் கிடையாது. அவங்களுக்கு தேவையான நம்மளை சந்தோஷமாக வச்சுப்பாங்க, அவங்களுக்கு தேவையான நம்ம தூக்கி எரிஞ்சிட்டு போவாங்க. அப்போ உண்மையான சந்தோஷங்கிறது நம்ம உள்ளுக்குள்ளே இன்னருக்குள்ளே தான் இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு சந்தோஷம் மட்டும் தான் நமக்கு வந்து அது நிரந்தரமான சந்தோஷம். அதுதான் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறது, நமக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ சந்தோஷத்தை வெளியே தேடாதுங்க, அது கண்டிப்பாக நிரந்தரமாக உங்களுக்கு லைஃப்லாம் கிடைக்காது. இப்போ இன்னருக்குள்ளே உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் பீஸ், அதுதான் நிரந்தரமாக ஒரு சந்தோஷமாக, எப்போ வேணாலும் உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கலாம். ஸோ இன்னருக்குள்ளே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஸோ லைஃப்பில் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணலை அப்படின்னா மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ், 1 hour எக்ஸசைஸ் பண்ணுங்கள், 1 hour மெடிடேஷன் பண்ணுங்கள். நிறைய பிளான்ட் வச்சுக்கோங்க. பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றுறது, உரம் போடுறது. ஸோ அதெல்லாம் நம்ம டிப்ரெஷனை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அதை ரிலீஸ் பண்ணணும். ஸோ உங்களை நீங்களே ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான ஒரு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 333 இம்பார்ட்டன்ட், 444 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்குறீங்க, கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ யாருக்கோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.